அன்பார்ந்த உலகத் தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் முடக்கத்தான் மணி தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டிலிருந்து கோரிக்கை மனுவை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காத்தில் விட்ட பேப்பர் போல் இன்றைக்கி பறந்துக்கிருக்கு. போராடி 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 இந்த கலெக்டரேட்டுக்கு முன்னால் செத்து மடிஞ்சு விழுந்தது தான் இதாக இருக்குது. இன்றைக்கி மனிதனுக்கு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு உலகளாவிய உலகத் தமிழர்கள் இன்றைக்கி கைத்தட்டி இன்றைக்கி மக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பூமியானது தாய் பூமியானது மதுரை பூமி. இன்றைக்கி இந்த புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த மண்ணு தாண்டா சாமின்னு வாழக்கூடியவர்களுக்கு, இதில் கணம் காலக்கூடிய மாடுபிடி வீரருக்கும் காளை உரிமையாளருக்கும் மாதம் உதவித்தொகை 1000 ரூபாய் தேர்தல் அறிக்கப்பட்டதை இதுவரையே கொடுக்கவே இல்லை. மிகப்பெரிய ஏமாற்றம். ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா தொகுதி வரார 20% மக்கள் ஓட்டு இருக்குது. மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும், அதில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் இருப்பாங்க, அது கபடி வீரர்கள் இருப்பாங்க, எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வீரர்கள். 20% மக்கள் ஓட்டு வாக்கு வங்கியாக ஒரு வாக்காக தான் இது பண்ணாங்களே தவிர வாக்கு வங்கி எங்கிட்ட வாங்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகி இன்றைக்கி நடுத்தருவில் தான் நிற்கிறோம். 4.25 வருஷம் ஆட்சி, 1 மாதம் தான் இருக்குது, முடிய போகுது. அது மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டம் கேட்குறோம். இன்றைக்கி தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னதை வரல, தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் செத்தவனுக்கு பால் ஊற்ற தான் வர்றாங்க. எப்படின்னா, மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டு கொடுத்துருந்தால் எத்தனையோ உயிர்களை பாதுகாக்கலாம் சொல்லி பல முறை சொல்கிறோம். தம்பி அரவிந்த் பாலமேட்டில் தன்னுடைய தாயை இழந்து வாடிவாசலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தாயை இழந்து போன மகன் திரும்பி வரலைன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வேதனையில் தாய் தவிச்சுக்கிருக்க காட்சியை பார்த்துருக்கோம். தம்பி இன்றைக்கி நவீனை இழந்திருக்கோம் போன வருஷம். இது மாதிரி அரவிந்தை நவீனையும் எத்தனையோ அரவிந்தை நவீனை இழந்து இந்த மண்ணில் தவிச்சுக்கு இருக்கக்கூடிய காட்சி. எதனால்? மருத்துவம் இல்லை. இன்றைக்கி ஜல்லிக்கட்டை ரசிக்க வந்துடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் ரசிக்க வந்துடுறாங்க. அரசியல் முக்கிய பிரமுகர்கள் பூரா வந்துடுறாங்க. ஆனால் எங்களுடைய வீரனையும் காளை உரிமையாளர்கள் பாதுகாக்க வரமாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது பல முறை மனுவும் கொடுத்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் கிடைக்கல, மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கல. இதெல்லாம் என்னென்னா, 1000 ரூபாய் உதவித்தொகை பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற பணம் ஆனப்பசிக்கு சோளப்பூரி மாதிரி. எப்படின்னா, எவ்வளவோ காசை செலவு பண்ணுறோம், ஏதோ ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்லி பட்டி தொட்டியில் ஏதோ இல்லாதவர்கள் மாடு வளர்க்கக்கூடிய கண்டம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்கலைன்னும் போது ஏன் கொடுத்து எங்களை சொல்லி ஏமாத்துறீங்க? 1000 ரூபா கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில் அவ்வளோ முழுமையாக பேசுனீங்களா? ஏன் இந்த வருடம் கொடுக்கல? இப்போ இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க. பொங்கலுக்கு 3 வருஷம் கொடுக்காமல் இருந்தீங்க, இந்த 5ஆவது வருஷம் கொடுக்குறீங்க, 3000 ரூபா கொடுக்குறீங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக எந்த பணமும் கொடுக்குறோம். ஏன்னா இவங்கிட்ட எவன் கேட்க போகிறேன்? எவனும் கேட்க மாட்டேன். இவங்கெல்லாம் கொத்தடிமை. ஒவ்வொரு மாடுபடி வீரனையும் சம உரிமை கொடுங்கன்னு கேட்குறோம். இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஒன்று இது செய்யக்கூடிய இதில் இந்த ஆட்சியில் அகண்ட திரையில் வெளிப்படுத்தியிருக்காங்க. சமத்துவமாக அந்த வர்ணையாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர 2ஐ தவிர வேறு எதையுமே செய்யலை. இந்த கலந்தாய கூட்டத்துக்கு முன்னால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கலந்தாய கூட்டத்தில் கத்திட்டு தான் வர்றோம். இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு முன்னால் போராடி செத்து மடிகிறோம். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? பணம் இருக்கிறவனுக்கு ஒரு டிப்பு வர்ணையாளர், பணம் இருக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்குறேன் பேரை. ஜல்லிக்கட்டில் கூட பார்த்துக்குங்க, பணம் இருக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்கறது, பணம் இல்லாதவனுக்கு பேரை கிள்ளி கொடுக்கறது. அதுலேயும் பேர் வாசிக்கிறதுலேயும் மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளருக்கும் இந்த அநீதி நடக்குது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் நினைக்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு 400 ஜல்லிக்கட்டு நடந்தது. மதுரை மாவட்டத்தில் சுத்துப்பட்டாரத்தில் 400 ஜல்லிக்கட்டு நடந்தது. கிட்டத்தட்ட இந்த 5 வருட 4.25 வருட காலத்தில் மண்ணில் புதஞ்சது. இந்த மண்ணில் புதஞ்சதை புதுப்பிக்க வரணும். 2026ஆம் ஆண்டு இந்த மண்ணில் புதஞ்சதை புதுப்பிக்க 2026ஆம் ஆண்டு புரட்சி தமிழுடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில் இதை சிறைப்படுத்தி வச்சிருக்கதை விடுவிக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை மனுவாக நிறையா கொடுத்துருக்கோம். ஏன்னா கத்தி செத்துட்டோம். ஏன்னா போராடி நாங்கள் கத்தி கூட ரோட்டில் சாவோமே தவிர எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட போகிறதில்லை. இது மாதிரி நாங்கள் நிறையா கோரிக்கை மனுவை
மதுரை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மட்டும் இல்லை, அமைச்சர்கள்ட்டையும் கொடுத்துருக்கோம், அந்த தொகுதி வராத எம்எல்ஏட்டையும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், கண்டுகொள்ளலை. அதான் மாடுபடி பேர் ஏங்க இன்னைக்கு தென் தமிழகம் மட்டும் இல்லைங்க, 2017ஆம் ஆண்டு போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடே இன்னைக்கு காளைகளை வாங்கி வளர்க்கப்பட்டது. ஒரு காலத்தில் மதுரை தாய் பூமியானது ஜல்லிக்கட்டு பூமியை பார்த்து உலக நாடு பார்த்தது உண்டு. இன்றைக்கி மதுரை மாநகரத்தை பார்த்து, மதுரை மாவட்டத்தை பார்த்து இன்றைக்கி தமிழ்நாடே காளுகளை, இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்கக்கூடியதை பார்த்துருக்கோம். ஓட்டு பணத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு சொன்னீங்க. மக்கள் தட்டி எறிஞ்சா தாங்க 1000 ரூபா கொடுக்குறோம்ண்டு. ஏன் கொடுக்கல? 4.25 வருஷம், இன்னும் 1 மாதம் தாங்க இருக்குது, முடிய போகுதுங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். தேர்தல் அறிக்கப்பட்டது யாராலும் சொன்னீங்களா? காலைக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்துனீங்களே. தேர்தலில் நீங்கள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் சொன்னீங்களே, ஏன் ஏமாத்துறீங்க? இதுவரை எந்த அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் பேசுனீங்களா? இது யாருனாலும் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலைன்னு வந்து கேட்டது உண்டா? ஒருபொழுதும் நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் நாங்கள் விட போகிறதில்லை. இது மாதிரி தான் உயிர் இழந்தவனுக்கு தலா 10 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு 10 லட்ச ரூபா. இந்த பண்பாடும் பாரம்பரியத்தை பாதுகாத்த மாவீரர்களுக்கு 0வா? மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணியுமே தம்பி நவீன் இறந்துருக்கான், அவனுக்கு அரசாங்க விலை கொடுங்கன்னு சொல்லி போராடி கேட்டுக்கிருக்கோம். அந்த குடும்பத்துக்கு தம்பி அரவிந்து போல் பல அரவிந்து இந்த மண்ணில் புதைஞ்சது வரலாற்று உண்டு. ஆனால் புதைக்கப்படலையா? தம்பியை போல இந்த மண்ணில் வீரத்தை விதைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாடுபடி யார் அதிமுக எடப்பாடியார், புரட்சி தமிழருடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில் 2026ஆம் ஆண்டு பதவி ஏற்ற மறு நிமிடமே ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொண்டு வரணும். முதல்ல அதிமுக தேர்தல் அறிக்கையில் மாடுபடி வீரனுக்கும் காளை உரிமையாளருக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன். மாடுபடி வீரனுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் மாதம் 1000 ரூபாலாம் பத்தாது, எங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்கணும். தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லணும். எந்த அளவுக்கு எங்களுடைய வாக்கை நாங்கள் நம்பிக்கையாக செலுத்துகிறோமோ அது மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கை உண்மையாக இருக்க வேண்டும். காத்தில் விட்ட பேப்பர் போல பறக்க விடாமல் ஒவ்வொரு மாடுபடி வீரனையும், ஒவ்வொரு காளை உரிமையாளர்களையும் ஜல்லிக்கட்டை அழிவின் விளிம்பில் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம்லாம் உள்ளே இறங்கிருச்சு. ஐஸ்கிரீம் 1000 ரூபா, பாப்கார்ன் 500 ரூபா, டெண்டர் விட போகிறாங்க ஜல்லிக்கட்டை. பாரம்பரியமாக நடத்தி வந்த ஜல்லிக்கட்டு இங்கே ஆண்டிச்சாமிக்கு ஒரு கதை இருக்குது, நொண்டிச்சாமிக்கு ஒரு கதை இருக்குது, மந்தையம்மனுக்கு ஒரு கதை இருக்குது, ஐயனார் கோயிலுக்கும் ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் தாண்டி கலாச்சாரம் அழிவு, பாரம்பரியத்தின் அழிவு, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளே வந்து இந்த ஜல்லிக்கட்டை சீர்குலைக்க விடாமல் பாதுகாக்க நிலை வேண்டும். 2026ஆம் ஆண்டு புரட்சி தமிழுடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில் சிலுவப்பாளையம் சிங்கம், எடப்பாடியுடைய தங்கம், கையெடுத்து வணங்குகிறோம். ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து மாடுபடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரியமாக பாதுகாக்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றி இந்த ஜல்லிக்கட்டை சீர்குலைக்க வேண்டாம். காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.